சூறை காற்றுடன் பெய்த மழை, விவசாயிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிப்பு. விவசாயிகள் கண்ணீர். சேலம் மாவட்டம் தலைவாசல் தாலுகாவிற்கு உட்பட்ட வீரகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பலத்த சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த இயற்கை சீற்றத்தின் காரணமாக அப்பகுதியில் பயிரிட்டிருந்த நூற்றுக்கணக்கான ஏக்கர் வாழை மற்றும் மக்காச்சோள பயிர்கள் பெருமளவில் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக பல மாதங்களாக கடின உழைப்புடன் கடன் வாங்கி உரம், விதை, மருந்து உள்ளிட்ட செலவுகளை செய்து பயிரிட்டிருந்த வாழை தோட்டங்கள் பல இடங்களில் முற்றிலும் சாய்ந்தும் முறிந்தும் காணப்படுகின்றன. அதேபோல் அறுவடைக்கு தயாராக இருந்த மக்காச்சோள பயிர்களும் பலத்த காற்றின் தாக்கத்தில் தரையில் சாய்ந்து கடுமையாக சேதமடைந்துள்ளன. ஏற்கனவே உரவிலை உயர்வு, தொழிலாளர் பற்றாக்குறை, நீர்ப்பாசன சிரமம் போன்ற பல சவால்களை எதிர்கொண்டு வந்த விவசாயிகளுக்கு இந்த இயற்கை பாதிப்பு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல குடும்பங்களின் ஒரே வாழ்வாதாரமான விவசாயம் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. குத்தகைக்கு விவசாயம் செய்யும் சிறு குறு விவசாயிகள் இதில் மிக கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளனர். வீரகனூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உடனடியாக வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் நேரடி ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். சேதமடைந்த வாழை மற்றும் மக்காச்சோள பயிர்களுக்கு ஏக்கருக்கு ஏற்ப நியாயமான இழப்பீடு வழங்க வேண்டும். பயிர்க்கடன் பெற்றுள்ள விவசாயிகளுக்கு கடன் திருப்பிச் செலுத்த கால அவகாசம் வழங்க வேண்டும். பயிர் காப்பீடு செய்துள்ள விவசாயிகளுக்கு விரைவாக காப்பீடு தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட விவசாய குடும்பங்களுக்கு அவசர நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கனவு தமிழகம் செய்தி சேனலை பாருங்கள். நன்றி.